இறக்கி வைத்தேன். மோடே இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. Start coming. Again பண்ணுங்கயா. இதயத்தை நீக்கமையா. Hallelujah. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மை தானே என் முன்னே நான் நிறுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, எபினேசரே எல் எலியோ என்றுமே. Come on, sing, sing, sing. என்றுமே உயர்ந்தவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல்ரோய் காண்பவரே ஏசையா உம்மை தானே என் முன்னே நான் நிறுத்தியிருக்கிறேன். நிறுத்தியுள்ளே ஏசையா என் முன்னே நான் நிறுத்தியிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு செய்யப்போகிற நன்மைகளை ஒருவரும் கேட்டதுமில்லை, கண்டதுமில்லை, உணர்ந்ததுமில்லை, பார்த்ததுமில்லை. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். யாருக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். The person who waits for the Lord. ஆண்டுக்காக நீ காத்திருப்பாயானா அப்பொழுது கர்த்தர் உனக்கு செய்யப்போகிற காரியம் ஒரு மனுஷனும் ஒரு நாளும் கேட்டதும் இல்லை, சிந்தித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். தேவர்கள் கூட பார்த்ததில்லை. அவ்வளவு வல்லமையா கர்த்தர் உன்னை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். யார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர், பொறுமையோடு காத்திருக்கிறவர், பொறுமையோட நிதானத்தோட என்ன வந்தாலும் அன்று நம்பி காத்திருக்க வேண்டும். என்ன வந்தாலும் நம்புவேன் எனது இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆல உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன கஷ்டம் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் காக்கும் வந்த மீட்பர் ஒன்றனக்கு
காக்கும் வல்ல மீட்பர் ஒன்றெனக்கு காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவதால் மீட்பது உதிர பலத்தினால் மீட்பருதீர சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீ இயேசு கை தூக்கினார். மோட்சமெனுள்ள மானேற்று பரனின் ஆண்டவருக்காக காத்திருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்க போகிற வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் யாருமே கேட்டதில்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவரா இருக்கு. யாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் சந்தோஷமாய் இருந்து இந்த உலகத்தில் செழிப்பாக சுகமாக ஆரோக்கியத்தோட சமாதானத்தோட ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள், நீடித்திருக்கிற ஆயுசு நாட்களோட நீங்கள் இருந்து வேதம் சொல்லுகிறபடி சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனப்படி நிச்சயமாக நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவன நாட்கள் எல்லாம். All the days of your life, all the days of your life, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். ஜீவனின் நாட்களாம் எல்லாம் நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். ஆண்டவரே, நீங்க கொடுத்த வல்லமை கர்த்தாவே எங்களுக்கு அருளின வல்லமை ஒரு போதும் குறையாது. கர்த்தரின் சித்தத்தின் படி நடப்போம் என்றும் நாங்கள் நடப்போம். ஹல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் நல்ல மீட்பர் காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆச்சரியமான காரியங்களை உனக்கு அவர் செய்வார். நீ சோர்ந்து போகும் நாளில் உன் கரங்களை பிடிக்கிற தேவன். நீ பயப்படாதே என்று உன்னை பார்த்து ஆறுதல் கூறுகிற கர்த்தர் உன் அருகில் வந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் உன்னை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. செங்கடலை போல பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில வந்தாலும் பயப்படாதே. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார்,
உன் கைகளையும் உன் கால்களையும் தளர விடாதே. நீ எழுந்து நட்ட, நான் உனக்கு பலன் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் பலவீனர்கள் என்று சொல்லிக்கொண்டே, தங்களை பலவீனர்கள் என்று சொல்லிக்கொண்டே வியாதியில படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தரை துதிப்பது அவர்களுக்கு இன்பம் அல்ல, கர்த்தரை துதிப்பது தான் அவங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. நேற்றும் என்றும் மாறாதவர், உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். உன்னை என்றுமே நடத்துவேன் என்றார். உன்னை என்றுமே பாதுகாப்பார். நன்றி சொல்லு. நன்றி சொல்வேன் உமக்கு, நன்றி சொல்வேன். நீ செய்த நன்மைக்காக நன்றி சொல்வேன். நன்மைக்கு நன்றி சொல்வேன், நன்றி சொல்வேன் உமக்கு. நீர் எனக்கு செய்த நன்மைக்காக. பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு விரோதமாக வந்து உங்க மனசை கெடுத்து சோர்ந்து போக பண்ணுகிற அந்த நேரத்திலே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி உங்களை வல்லமையாக நடத்துவாராக. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமற் போகும் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்காமற் போகும். சாத்தானின் ஆவிகள் கீழே விழுவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நிலைநிறுத்துவேன். இதோ எல்லாம் என்னை விட்டு கடந்து போனது என்று நினைக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் உன்னை தேடி வரும்படி செய்வார். அப்பொழுது நீ சொல்லுவாய், இதை கர்த்தர் எனக்கு செய்து முடித்தார். என் ஆண்டவரை நான் நம்பினேன், அவர் என்னை கைவிடவில்லை, என்னை திக்கற்ற மகனாக மகளாக விடவில்லை. அவர் என்னோட கூட இருக்கிறார். தாய் என்னை மறந்தாலும், தகப்பன் உன்னை மறந்தாலும், உன்னை சுற்றிலும் இருக்கிற சுற்றத்தார் எல்லாரும் உன்னை மறந்தாலும் கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். கர்த்தருடைய கரம் உன் மேல் இருந்து உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் உன்னை கைவிட மாட்டார். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு. Come on, come on. Hallelujah, பாடி பாடி அலைகளை நான். Hallelujah, பாடி பாடி அலைகளை நான். Come on, நம்புவேன். இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன். என்ன சொன்னாரு? கண்மலையானவர்
நான் மட்டும் பாட்டுமா? காத்திருந்து மனநடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து மனநடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எல்லாம் கடந்து போனது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு நிலைமை வந்தாலும், அத்திமரம் விடாமற் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெல் அடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் என்பவர் அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்கப்படுவார். எல்லாம் போனது, எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிற நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இறங்கி நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்துவேன் என்று சொல்லுகிறவர் நம்மை நடத்துவார். என்ன பாதையா இருந்தாலும் சரி, என்ன கடினமா இருந்தாலும் சரி, கடினத்தில் நம்மை நடத்துகிற கர்த்தராகிய ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து நம்மை பலப்படுத்துவார். நீ ஏன் சோர்ந்து போக வேண்டும்? ஏன் தள்ளாட வேண்டும்? ஏன் பலவீனமாய் இருக்க வேண்டும்? கர்த்தர் அழைக்கிற தேவன் உண்மையிலவர். அவர் என்னை நடத்தாமல் இருப்பாரா? இதுவரை இவனை காத்து நடத்தின தேவன் என்னை நடத்துவார். அத்திமரம் தொழில் விட்டாலும் தொழில் விடாமற் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் 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 இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. ஆபகு தீர்க்கதரிசி சொல்றாரு, அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், திராட்சை தோட்டத்துல பலனின்றி போனாலும், அப்புறம் வயல்களிலே தானியம் விளையாமற் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என்பனர். அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அதுதான். தேவ பிள்ளைகளே, விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவருடைய வார்த்தை நம்புங்க, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நம்புங்க. அவர் சொன்னால் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை அருளுகிற தேவராய் கர்த்தர் உனக்கு அருளாமல் இருப்பது எப்படி? உனக்கு நன்மை செய்யாமல் இருப்பது எப்படி? நன்மைகளை கண்டிப்பா அடுக்கடுக்கா செய்வார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாம் அநேக சோர்விலே கடந்து வருகிறோம். ஆனால் சோர்வான நேரங்களில் இங்கே கடந்து வரும்போது நீங்க நினைச்சு பாருங்க, ஆண்டு உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கும்போது, கர்த்தர் உனக்கு செஞ்ச நன்மைகளை நினைக்கும் போது, எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள். கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் வியப்பை தரும், எல்லாம் ஆசீர்வாதமாய் இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவார். நீ பாதி பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்னில் ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த
blessings, see what God has done. Count your blessing, name them one by one, and it shall surprise you what the Lord has done. Count your blessing, name them one by one. Count your blessing, see what God had done. Count your blessing. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நான் எப்போதும் நன்றி சொல்லுவேன். எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தீர், ஆச்சரியங்களை எனக்கு நீ காண்பித்தீரே. தேவனே நீ செய்த நன்மைகளை சொல்வேன், நீர் எனக்கு பாராட்டின கிருபையை சொல்வேன். எத்தனையோ நன்மை என் வாழ்க்கையில் செய்தீர், அதற்காக உம்மை நான் தினம் துதிப்பேன். இந்நாள் வரை நான் இருப்பது உங்க கிருபை, உங்க இரக்கத்தினால் கரப்பிடித்து நடத்துகிறீர். உம்மையே நம்பி இருக்கும் உங்க ஜனங்களை மறுபடியும் நீர் உயிர்ப்பிக்க வல்லவர். Come on. ஏனி பாதி பெற்ற பாக்கியங்கள் ஆசீர்வாதம் அதிகமாய் ஆசீர்வாதங்களை தந்தீரே. பொக்கிஷங்களையும் நீர் எனக்கு தந்தீரே. உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள எனக்கு ஒரு போதும் சாத்தியம் இல்லையே. ஏனி Come on, sing. பலவீனமாய் நான் இருந்த நாட்களிலே உங்க பலன் தாங்கி நடத்தினீரே. உங்க பலத்தினால் நான் நடந்து வந்தேனே. உங்க இரக்கத்தினால் நான் இன்னும் இருக்கிறேன். ஏனி பாதி பெற்றவா. சொல்லுங்க. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மை மறந்தார் என்று நிறைய பேர் சொல்றாங்க. அப்படியாக இல்லை. ஆண்டவர் ஒருபோதும் ஒருவரையும் மறக்கிறது இல்லை. எல்லாரையும் நேசிக்கிற தேவன், எல்லாரையும் அழைத்த தேவன், யாரையும் கைவிட மாட்டார். அவருடைய கரத்த நெல்லிலிருந்து உங்களை எடுக்க மாட்டார். ஜனங்க வீணான வார்த்தைகளை பேசி அவங்களுக்கு நிந்தையை உண்டாக்கி கொள்வாங்க. ஆனா கர்த்தரை நம்புகிறவர்களும் கர்த்தரை தேடுகளுக்கும் ஒரு வார்த்தையும் பேசாம ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பாங்க. அவர்கள் தான் பலனடைந்து எழுந்து நிற்பார்கள். பேசினவர்கள் கீழே இறங்கி போவாங்க. அவங்களால எந்திரிக்க முடியாது. ஆனா நானும் கர்த்தருடைய கிருபையினால் எழுந்து நடப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நான் பயப்படும் நாளில் நான் அவரை நம்புவேன். அவர் எனக்கு பலத்த துருகமும் கேடகமும் எனக்கு துணையமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், அவரை சேவிக்கிற யாவரும் நன்றாயிருப்பார்கள். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய கரத்துல நாம் இருக்கிற ஜனங்களா நாம் இருக்கிறோம். இன்னைக்கு மாத்திரம் இல்ல, என்னைக்குமே நம்ம ஆண்டுடைய கரத்துல இருக்கிற ஜனங்களா இருக்கும். அதனால நாம் சோர்ந்து போகாம கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளே நினைத்து பார்க்கணும். ஆண்டு நமக்கு செஞ்ச நன்மைகளை நன்மை செய்யலன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் இருந்திருக்க முடியாது. நல்லா யோசித்து பாருங்க. நம்ம இருக்கிறது நிர்மலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கத்தினாலதான் நம்ம இருக்கிறோம். தினம் அதிகாலையில புதிய கிருபையை தந்து நம்மை தேய்ச்சுகிறார். அந்த தேய்ச்சுகிற கிருபையினால நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால இன்னைக்கு ஆண்டு என்ன வார்த்தை சொல்றாரு, இதுவரைக்கும் காதாலே கேட்டதில்லை, யாருமே கேட்டதில்லையா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற நன்மை. Wait for the Lord. People wait for the Lord. வேதம் அப்படி கிளாரிட்டியா சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுனா, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்க அவர்களுக்கு செய்ய போகிற, அவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் ஒரு மனுஷனும் கேட்டதில்லை, பார்த்ததில்லை, சிந்தித்ததில்லை. எந்த ஒரு வைத்திருக்கும் போது சொந்து போகாம ஆண்டுடைய சன்னிதானத்துல காத்திருப்பது நமக்கு மிகவும் நல்லது. நீங்க நிறைய பேர் காத்திருக்காம வீணான காரியங்களை சிந்திச்சு கொண்டு, வீணான காரியங்களை பேசிக்கொண்டு, ஆண்டவரே நீங்க எனக்கு நன்மை செய்யல, நீங்க எனக்கு இது செய்யல, அது செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நினைச்சு பாருங்க, எத்தனை முறை கர்த்தர் உங்களை காப்பாற்றினார். நீங்க ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. நாம் இருக்கிறது யாருக்காக? ஆண்டுக்காக இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டேன். கர்த்தர் நமக்கு செஞ்ச நன்மைகளை மறந்துட்டேன். அநேக காரியங்களை வீணாக பேசி, மற்றவர்களை குறிச்சு கூட பேசி நீங்கள் உங்களை கெடுத்துக் கொள்ளாமல் இருக்கும்படி ஜாக்கிரதையாய் கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் நன்மையானதை செய்வார்னா நன்மையானதை செய்வார். எனக்கு எது நன்மை, உங்களுக்கு என்ன நன்மைன்னு கர்த்தருக்கு தெரியும். எது எனக்கு நன்மை, எது என் பிள்ளைகளுக்கு நன்மை, எது என் குடும்பத்துக்கு நல்லது, எது உங்களுக்கு நல்லது என்று நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். நன்மையானவைகளை கர்த்தர் நமக்கு செய்வார். நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவு நல்லதாய் தீமையா என்று நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். இதிலெல்லாம் தப்பித்து நம்மை நடத்துவதற்காக தான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். நாம் சுயமாய் திங்க் பண்ணி, சுயமாய் யோசித்து, சுயமான காரியங்களை நாம் செய்வோமானால், நாம் ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாயிராமல், நாம் ஆண்டுடைய சித்தத்துக்கு விரோதமாக நடக்கிறவர்களாயிருந்து, வேண்டாத ஆண்டவர் விரும்பாத காரியங்களை விரும்பி, ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களில் நாம் விழுந்து, ஆண்டவனை கீழே விழாதபடி உன்னை பாதுகாக்கும்படி அநேக காரியங்களிலிருந்து உன்னை விலக்கி காத்திருக்கிறதை நீ உணராமல், வீணான வார்த்தைகளை பேசி அலப்பி நீ குழியில விழாதபடி ஜாக்கிரதையா கர்த்தருடைய கரத்தை பற்றிக்கொள். ஆண்டவரிடத்தை சொல்லுங்க, நான் உமக்காக காத்திருக்கேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்க புதுமையில நடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து உயிரை எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படுவதில்லை, நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. வாலிபர் இலைப்படைந்து இடறி விழுவார்கள், ஆனா கர்த்தருக்கு காத்திருக்க புதுபலன் அடைவார்கள். They get a new strength like the eagle and they shall renew their strength. அவர்கள் தங்களுடைய பலத்தை புதுப்பித்து கர்த்தருக்குள் புதுப்பித்துக் கொள்வார்கள். தேவப்பிள்ளையே, நாம் கர்த்தருக்குள் புதுப்பித்துக் கொள்வோமா? மறைவான மன்னாவை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த மறைவான மன்னாவை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நம் ஆண்டுக்கு பின்பாக செல்லும்படி கர்த்தர் நம்மை அழைக்கும் போது, நாம் அவருக்காக காத்திருந்த அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்து முடிக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவப்பிள்ளைகளே, எவ்வளவு பிரச்சனைகள் இந்த உலகத்தில் வருது. மனுஷனுக்கு வராத பிரச்சனை ஒன்றும் இல்லை. அநேக பிரச்சனைகளும், அநேக கஷ்டங்களும், அநேக வருத்தத்திலும் மனுஷன் பங்கு பெற்று அதை தாண்டி போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அந்த நேரங்களிலே தானாய் முன்னுக்கு போய் தானாய் இதை தப்புவித்துக் கொள்வேன் என்று சொன்னால் அவன் விழுந்து விடுவான். ஏனென்றால் தான் என்று தனக்கு ஒன்றுமே முடியாது என்பதை அவன் அறிய மாட்டான். அவன் நினைத்துக் கொள்வான் தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று. இல்லை, உன்னாலும் என்னாலும் நாமே எதுவும் செய்ய முடியாது. ஆனா with God
everything is possible. கர்த்தர் என்னோட இருந்தால் எல்லாம் நடக்கும். The impossible will be possible through Christ. கிறிஸ்துவினாலே முடியாததை முடிய பண்ண வைக்கிற தேவன் அவர் இருக்கிற போது அவர் எல்லாவற்றையும் சரி செய்து நம்மை நடத்துவார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் முடித்து தருவார். காத்திருப்பது மிகவும் நல்லதா இருக்குது. We have to wait in the Lord. கர்த்தர் காத்து. நிறைய பேர் அலப்புறாங்க, வேணாத வார்த்தைகளை பேசுறாங்க. ஐயோ நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே, இப்படி வந்து சிக்கிக்கிட்டேனே, என் வாழ்க்கை முட்டாள்தனமான வார்த்தைகளை பேசி நீங்கள் இதுவரைக்கும் பெற்றிருக்கிற அபிஷேகத்தையும் எதுக்காக கர்த்தர் உங்களை அழைத்தாரோ எல்லாம் மறந்துட்டு வீணான வார்த்தைகளை சிந்திக்கும்படி சாத்தான் உங்க மனதில் வந்து பேசி வீணான காரியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து உங்களுக்கு வரப்போகிற ஆசீர்வாதத்தை நீங்களே கெடுத்து, தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய ஆசீர்வாதத்தை தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் அவங்களுக்காக வைத்திருக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் எடுக்கவில்லை, தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். They are spoiling their own blessing. இதுவரைக்கும் இருந்து உண்மையாயிருந்து தற்காத்து கர்த்தர் தனக்கு வைத்திருக்கிற பாக்கியத்தில் இருந்த நிறைய பேர் இன்னைக்கு கீழே வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சாத்தான் ஓங்கி நிற்கிறான். ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்காம, கர்த்தருக்கு முழுமையாக தங்கை ஒப்பு கொடுக்காம, அவங்க உலகத்துக்கும் உலக காரியங்களையும் உலக செய்கைகளையும் பார்த்து உலகத்தின்படி நடக்க தங்களை ஒப்பு கொடுத்து வீணான மாயைகளை பின்பற்றி கர்த்தரை மறந்து சாத்தானுடைய பேச்சை கேட்டு இதுவரைக்கும் நான் அப்படி பண்ண இப்படி பண்ண எனக்கு ஆண்டு எதுவுமே செய்யலன்னு சொல்லி ஆண்டுக்கு விரோதமாக பேச வைத்து தங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் தங்களுடைய வாயினாலே வீணாக பேசி அதை கெடுத்து கொண்டு மற்றவர்களை மன்னிக்காம, மற்றவர்கள் தவறே செய்திருந்தாலும் அவர்களை மன்னிக்காம, தாங்களும் விடுதலை ஆகாம, நீங்க மற்றவங்களை மன்னிச்சீங்கன்னா நீங்க விடுதலை பெற முடியும். நீங்க மற்றவங்களை மன்னிக்காதனால விடுதலை பெறாமல், தாங்களும் விடுதலை இல்லாம மற்றவங்களை விடுதலையாகவே விடாம, அவங்களை மன்னிக்காததுனால அவங்களை விடுதலையாக விடாம, தாங்களும் விடுதலையாகாம தாங்களும் மாட்டிக்கொள்கிறார்கள், மற்றவங்களை மாட்ட வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்க நீங்க இராமல் நீங்கள் எல்லாரையும் மன்னித்து எல்லாரிடத்திலும் நன்றாக பேசி எல்லாருடைய கஷ்டங்களையும் உணர்ந்து எல்லாருடைய கஷ்டங்களின் சிந்தனைகள் உங்க மனதில் வந்து நீங்க உங்களுக்காக வாழுகிறதை மறந்து கர்த்தருக்காக வாழும்படி கர்த்தரனை தேர்ந்தெடுத்தார். கர்த்தருக்காக இருக்கும்படி கர்த்தரனை தேர்ந்தெடுத்தார். கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கும்படி கர்த்தரனை தேர்ந்தெடுத்தார். கர்த்தருடைய சித்தத்தின் ஆலோசனைப்படி நடக்கும்படி கர்த்தரனை தேர்ந்தெடுத்தார். கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் வாழுவேன். கர்த்தருடைய செய்கைகளின்படி நான் அவர் என்ன எனக்கு வைத்திருக்கிறாரோ அதன்படி நான் செய்வேன். நான் வீணான அலப்புகிற ஜனங்களை போல அலப்பாமல், வீணான வார்த்தைகளை பேசாம, மற்றவங்களுக்கு விரோதமா பேசாம, கர்த்தருக்கு விரோதமா பேசாம, என்னை அழைத்த தேவனுக்கு விரோதமா பேசாம, வீணான காரியங்களை சிந்தித்து நான் என்னை முற்றிலுமாக என்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துக் கொள்ளாமல் ஜாக்கிரதை இருக்கும்படி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும்படி உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த நாளில் ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த எல்லாம் நன்மைதான். நான் இப்பொழுது இருக்கிறது நன்மைதான். நான் இருக்கிற எல்லா காரியங்களிலும் எனக்கு நன்மை உண்டாகும். இதில் தான் எனக்கு நன்மை உண்டாகும் என்று நீர் அறிஞ்சிருக்கிறபடினால் இதில் தான் எனக்கு நன்மையை வைத்திருக்கிறீர். நான் வேற பறக்கிற காரியங்களுக்காக யோசித்து பறக்கிற பறவைக்காக பார்த்து நீர் எனக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதத்தை விடாதபடி நான் ஜாக்கிரதையாக பற்றி கொள்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் வைத்திருக்கிற கிருபை, உங்களுக்கு வைத்திருக்க கிருபை இன்னொருத்தருக்கு வைத்தில்ல, இன்னொருத்தருக்கு வைத்திருக்க கிருபை உங்களுக்கு வைக்கல. எனக்கு இருக்கிற கிருபை உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருக்க கிருபை எனக்கு இல்லை. எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்க கிருபையில் அவங்கவுங்க நிலைச்சிருக்கணும். எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்க சித்தத்தில் அவங்கவுங்க நிலைச்சிருக்கணும். ஒருத்தருக்கு வேற விதமான சித்தத்தை கர்த்தர் வச்சிருக்கலாம், எனக்கு வேற விதமான சித்தத்தை வச்சிருக்கலாம், உங்களுக்கு வேற விதமான சித்தம் வச்சிருக்கலாம். ஆண்டவர் என்ன சித்தத்தில் நம்மை வைத்திருக்கிறாரோ அதை குறித்து புலம்பினால், வீணாக பேசினால், நாம் இதுவரை செய்த எல்லா நன்மைகளும் நமக்கு அது தீங்காய் மாறும். என்ன பிரயோஜனம்? வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இருந்து என்ன பிரயோஜனம்? எதுவுமே பிரயோஜனம் இல்லாம எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமில்லாமல் தனிமரமாக மாறாதபடி கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமா இருக்கும்படி கர்த்தரிடத்தில் நான் அர்ப்பணிக்கிற ஜனங்களா நாம் இருக்க வேண்டும். கசந்த மாறாம் மதுரமாகும்
வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். Come on. கசந்த மாறா மதுரமாகும். வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே நீ விடை இஸ்ரவேலை காக்கும் தேவன். என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன். இஸ்ரவேலை காக்கும் தேவன். தூதர்களை எனக்காக அவர் எப்போதுமே அனுப்பி இருக்கிறார். தூதர்களை எனக்காகவே என்றும் கூட இருக்கும்படி அனுப்பினார். அவரின் சித்தத்தின் படி நான் வாழ்ந்து அவரின் சேவையை செய்திடுவேன். சொல்லுங்க. அவரின் சித்தத்தின் படி வாழ்ந்து அவர் சித்தத்தை செய்து முடிப்பேன். இஸ்ரவேலை உறங்கவும் இல்லை, தூங்கவும் இல்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன். கசந்த மாறா மதுரமாகும். வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே கண்ணீரோடே நீ விதைத்தார். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மை சாதாரண நன்மை இல்லை, பெரிதான நன்மை. They are so great and wonderful to us. So we have to wait in the Lord. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கணும். நாம் கர்த்தருக்கு காத்திரலனா நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். அதுதான் உண்மை. ஸோ இவ்வளவு நாள் காத்திருக்கிற நிறைய பேர் ஆனா கடைசி நாட்களில் விழுந்துருவாங்க. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ரொம்ப நாள் காத்திருப்பாங்களாம், ஆனா கடைசி நேரத்தில் விழுந்துருவாங்களாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுகிற காலங்கள் வருகிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நான் வேத வார்த்தைகளை நான் உங்களுக்கு நன்றாக கூறுகிறேன். ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கப்படுகிற காலங்கள் வந்திருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர் சிலர். அந்த தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கப்படுவார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை ஒவ்வொரு காரியத்துக்காக அழைத்திருப்பார். மிலிட்டரியில கவர்மெண்ட்னால அநேக காரியங்களுக்காக அநேகரை அழைச்சிருப்பாங்க. அந்த மிலிட்டரியில சேர்ற ஆஃபீஸர்ஸ் சில பேர் அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா மிலிட்டரியில அவங்க போனா மிலிட்டரிக்கு போய் தான் ஆகணும். அவங்களுக்கு நான் வீட்டுக்கு போறேன் இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்ல முடியாது. they have to go. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படி கவர்மெண்ட்னால. அதே போல கர்த்தர்னால நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை எதுவோ அதை தான் செய்யணும். இல்லை நான் காட்டுக்கு போக மாட்டேன், நான் காட்டில் இருக்க மாட்டேன்,
நான் சென்னையில் தான் இருப்பேன், என்னை மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் மிலிட்ரியிலே இருக்க முடியாது. மிலிட்ரியில் இருக்கவங்க எங்கே இருப்பாங்க? காட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா எப்பொழுது கூட அந்த எனிமீஸ் அந்த பார்டரில் என்டர் பண்ணலாம், அந்த என்ட்ரு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காவலுக்கு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸை, மிலிட்ரி சோல்ஜர்ஸை கவர்மெண்ட் அனுப்புவாங்க, அந்த இராணுவம் அனுப்பும். அப்போ அந்த இராணுவத்தில் இருக்கிற அதிகாரிகிட்ட போய் சொல்ல முடியாது, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, இப்போ தான் என் குழந்தை பிறந்திருக்கு, இப்போ தான் இது நடந்திருக்கு, அது நடந்திருக்கு சொல்ல முடியாது. என்ன வந்தாலும் சரி நீ அங்கே தான் இருக்கணும். ஏன்னா அது அழைப்பு, கவர்மெண்ட்னால ஒரு அழைக்கப்பட்ட வேலை. இது கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இன்னைக்கு நாம் ஐயோ நான் காட்டில் இருக்கக்கூடாது, அப்போது மிலிட்ரிக்கே வந்துடக்கூடாது. மிலிட்ரிக்கு வந்துட்டா எந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்களோ அந்த இடத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. யூ ஹேவ் டு கோ. போனால் போய் தான் ஆகணும். இல்லைன்னா இது காரியத்துக்கு நான் வரலன்னு சொல்லி அவங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு போயிருக்கலாம். வந்துட்டா போய் தான் ஆகணும். அங்கே போயிட்டு இல்லை எனக்கு இந்த வேலை கிடையாது, உங்களுக்கு தான் அந்த வேலை அப்படின்னு சொன்னா அப்போ எப்படிங்க கவர்மெண்ட் ஏற்றுக்குமா? அதே போல தான் ஆண்டு ஏற்றுக்குவாரா? கர்த்தரை தேடும்படி I have decided to follow Jesus. No turning back. No turning back. Whatever it might come. என்ன நடந்தாலும் சரி, என்ன வழியில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, I have decided to follow Jesus. No turning back. No turning back. பாதி வழி வந்தாச்சு, இனி திரும்பி பார்ப்பதில்லை, முன்னேறி போக வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பாதி வழியில் வந்துட்டு திரும்பி பார்ப்பாங்க. சோதம் கொமோராவை லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறினாள். இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தை பார்க்கிறார்கள். சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back. No turning back. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. The cross before me, no turning back. Hallelujah. So ஆண்டவருக்கு பின்பாக போக துணிஞ்சிட்டா சிலுவையின் பாடுகளை, சில காரியங்களை நாம் பார்த்து தான் ஆக வேண்டும். ஆனா ஆண்டவருடைய சிலுவை அது ரொம்ப வெயிட்டா இருக்காது, அது லேசா தான் இருக்கும். ஏன்னா அவர் நமக்காக சிலுவை சுமந்து தீர்த்து விட்டார். இன்னைக்கு உலகத்தின் பார்வையிலே அகப்பட்டு உலகத்தை நாம் பார்த்தால், உலகத்தில் இருக்க காரியங்களை நாம் பார்க்கும்போது அது பயங்கரமான காரியங்களா இருக்கும். அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, இவங்க ஜாலியா இருக்காங்களே அப்படின்னு நினைக்கலாம். No, 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 no. I have decided to follow Jesus. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அது பின்பாக போக துணிஞ்சேன். பின்னோக்கி பார்த்தா நான் போர் சேவகனாய் இருப்பதற்கு நான் தகுதி இல்லை. நான் ரிசைக்னேஷன் கொடுத்தது தான் பின்னாடி போக முடியும். நீங்க நிறைய பேர் ரெசிக்னேஷன் கொடுக்காமயே பின்னாடி போயிடுவாங்க. அதுதான் காலம், அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற, அவங்களுக்கு இது வரைக்கும் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் உடைச்சிட்டு நல்ல பேரெல்லாம் கெடுத்துட்டு பின்னாடி போயிடுவாங்க. ஏன்னா காலங்கள் அப்படியாக இருக்கிறது. Hallelujah. Can you turn to Salvation Day Church?